சிவப்பு பச்சை நிறத்தில் எரியும் தீபம் தட்டு வெளியே வராது. மெய் சிலிர்க்க வைக்கும் அம்பாள் கோவில். உடனே செல்லுங்கள். இந்தியாவில் குறிப்பாக கோவில் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழகம்தான். அந்த அளவிற்கு கோவில் தமிழகம் என்றாலே கோவில் நிறைந்த மாநிலம் என்று தடாமூலஸ்தானத்தில் சுவாமி அம்பாள் சிலைகள் இருப்பதுதான் வழக்கம். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகிலுள்ள ஆவுடையார் கோவிலில் சிவலிங்கத்திற்கு பதிலாக குவளையும் அம்பாளுக்கு பதிலாக பாதமும் மட்டுமே உள்ளது. பொதுவாக சிவாலய மூலஸ்தானங்களில் ஆவுடையார் மீது லிங்கம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் வெறும் ஆவுடையார் மட்டுமே காணப்படுகிறது. லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் குவளை சாத்தப்பட்டுள்ளது. குவளை உடலாகவும் உள்ளிருக்கும் உருவமற்ற பகுதி ஆத்மாவாகவும் கருதப்படுவதால் சுவாமி ஆத்மநாதர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறார். கோவில்களில் தீபாராதனை தட்டை தொட்டு பக்தர்கள் கண்ணில் ஒற்றிக்கொள்வார்கள். ஆனால் இங்கு சுவாமிக்கு தீபாதாரணை செய்த தட்டை வெளியே கொண்டு வராத அதிசயம் நடக்கிறது. ஆவுடையாருக்கு பின்புறம் வெள்ளை, சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களில் 3 தீபங்கள் ஏற்றப்பட்டுள்ளன. வெள்ளை நிறம் சூரியனாகவும், சிவப்பு அக்னியாகவும், பச்சை நிறம் சந்திரனாகவும் கருதப்பட்டு ஏற்றப்படுகிறது. சுவாமிக்கு சிலை இல்லை என்பதால் அவரது 3 கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபங்களை ஏற்றப்படுவதாக கோவில் வரலாறு தெரிவிக்கின்றன. இவற்றை வணங்கினாலே தீபாராதனை தட்டை வணங்கியதற்கு சமம் என்பதால் அதை வெளியில் கொண்டு வருவதில்லை என இங்குள்ள அர்ச்சகர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோன்று பொதுவாக சிவன் கோவில்கள் கிழக்கு நோக்கியும் சில மேற்கு பார்த்தவாறும் இருக்கும். ஆனால் ஆவுடையார் கோவில் தெற்கு நோக்கியுள்ளார். சிவன் குருவாக இருந்து தெற்கு நோக்கி அமர்ந்து உபதேசிக்கும் நிலையை தட்சிணாமூர்த்தி என்பர். தட்சிணம் என்றால் தெற்கு என்பது பொருள். சிவன் மாணிக்க வாசகருக்கு குருவாக உபதேசம் செய்த தலம் என்பதால் தெற்கு நோக்கி இந்த கோவில் காணப்படுகிறது. சூரிய சந்திர கிரகணங்களின் போது கோவில்களில் நடை சாத்தப்படுவது வழக்கம். ஆனால் இங்கு கிரகண நாளில் 6 கால பூஜை நடைபெறுகிறது. ஆதியனத்தம் இல்லாத உருவமற்ற சிவனுக்கு எக்காரணத்தாலும் பூஜை தடைபடக்கூடாது என்பதற்காக இந்த கோவிலில் தடையில்லா வழிபாடு நடத்தப்படுகிறது. சிவன் தான் இப்படி என்றால் இங்கிருக்கும் அம்பாளுக்கும் உருவமில்லை. சிவனை மீறி தட்சனின் யாகத்திற்கு சென்றதன் மன்னிப்பு பெறுவதற்காக இத்தலத்தில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் உருவத்தை மறைத்து தவம் செய்தாள். எனவே அம்பாளுக்கும் விக்கிரகம் இல்லை என்றும் அவள் தவம் செய்த போது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக இப்பாதத்தை கண்ணாடியில் பிரதிபலிக்க செய்துள்ளனர். இவளது சந்நிதி அடைத்தே இருக்கும் என்பதால் சன்னதி முன் உள்ள ஜன்னல் துவாரம் வழியாகத்தான் பாதத்தை தரிசிக்க முடியும். ஆத்மநாதர் முன் உள்ள படைக்கல்லில் புழுங்கல் அரிசியில் சமைத்த சூடான சாதத்தை ஆவி பறக்க கொட்டுவர். அப்போது சந்நிதி கதவுகள் சாத்தப்பட்டு சிறிது நேரம் கழித்து திறக்கப்படும். சுவாமி உருவமற்றவர் என்பதால் உருவமில்லாத ஆவியுடன் நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறது. இது தவிர பாகற்காய் மற்றும் கீரையும் நெய்வேத்தியமாக படைக்கப்படும். வித்தியாசமான நடைமுறைகள் கொண்ட இக்கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்தால் ஜென்ம புண்ணியம் கிடைக்கும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.